ஈஷா காயந்தஸ்தானம், ஈஷா கிரிமேஷன் சர்வீசஸ். நம்ம 2010 முதல் முறையாக கோயம்புத்தூர் நஞ்சுண்டாபுரத்தில் இது நம்ம ஆரம்பித்தோம். சத்குரு சொல்லும் போதுமே டிக்னிட்டி இன் டெத் அதை வந்து ஒரு முறையாக அதை அந்த அவங்களோட இறுதி நிகழ்வை வந்து முறையாக நல்ல விதமாக கையாளணும்னு வந்து கைட் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் மக்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். கோயம்புத்தூரில் மட்டுமே நமக்கு 11 கிரிமட்டோரியங்கள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து நமக்கு 2018 சென்னையில் இந்த பெசன் நகர் கிரிமட்டோரியம் நமக்கு கொடுத்தாங்க. அதுலேருந்து பெசன் நகர் கிரிமட்டோரியம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நெய்வேலியில் என்எல்சியில் நமக்கு அங்கே இருக்கிற கிரிமட்டோரியத்தை பராமரிக்க சொல்லி நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அப்புறம் தஞ்சாவூரில் நம்ம இந்த கிரிமட்டோரியம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது நம்ம நல்லா பண்ணுறதை பார்த்து நம்ம பீகார்லேருந்தும் நமக்கு அந்த கவர்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு நமக்கு 6 டிஸ்ட்ரிக்டில் 33 வருஷம் நம்ம நடத்துறதுக்காக எம்ஓயு அவங்க டிப்டி சிஎம் முன்னாடி இது எம்ஓயு சைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இப்போது 20 கிரிமட்டோரியம் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருடம் நம்ம இதில் 1 லட்சத்துக்கும் அதிகமான கிரிமேஷன் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இதை பாராட்டுற விதமாக இன்றைக்கி காலையில் அமைச்சர் நேரு அவங்க ஆஃபீஸுக்கு வரவழைச்சி நம்மளை பாராட்டினாங்க. இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த நிர்ணயிக்கிற கட்டணன்றதை வந்து இந்த பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள், இந்த ஏஒய்ஒய் கார்டு வச்சுருக்கவங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இலவசமாக பண்ணணும். ஆனால் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் வந்து கிடைக்கணும்னு நம்ம இன்றைக்கி வந்து அந்த சேவையை வந்து இன்றைக்கி தொடங்கியிருக்கோம். இன்றைக்கி காலையில் வந்து மாண்புமிகு அமைச்சர் நேரு வந்து அவங்க இதை வந்து தொடங்கி வச்சாங்க. இப்போ இந்த இலவச தகன சேவையை பார்த்திங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்க மக்களுக்கு நம்ம இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். காலையில் பார்த்திங்கன்னா அமைச்சர் கே நேரு அவர்கள் வந்து அவங்களோட அலுவலகத்தில் இதை நமக்கு தொடங்கி வச்சாங்க. இது இந்த நாள்லேருந்து தொடர்ந்து நடைபெற இருக்குது. மக்கள் இதை சிறப்பாக இந்த சேவையை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம்.